வணக்கம் என் அருமை நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா ஒரு தரமான பழைய கஞ்சி கிடையாது, சுடுசோறு. வீட்டில் இன்றைக்கி ஒன்றும் குழம்பு வைக்கலை. காலையில் வெளியே போயிட்டு நான் இப்போ தான் வந்தோம். காலையில் ஆக்கி வச்ச சோறு தான் இருக்குது நம்மளுக்கு, சுடுசோறு. அதான் ஆறி பூச்சி பூராமே இது ரெடி மாவு மாதிரி இருக்குது. சுண்டை வத்தலும் முட்டை பொரியல் தான் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு உணவு. நல்ல ஒரு அருமையான அந்த வெயிலுக்கு தரமான ஒரு கஞ்சி நண்பர்களே. மோர் இப்போதே வாங்கிட்டு வந்து நண்பர்களே. மோரா தயிரா? 3 பாக்கெட் மோர், 1 பாக்கெட் தயிர். உனக்கு வேணுமா மோர்? 2 மோர் வாங்கிட்டு வந்தியா? 3 மோர் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் என்ன போய் கிடக்கு இது? எதாவது நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு தயிர். அது தெரியுங்களா? தெரியாதா எனக்கு? இன்னொரு மோர் ஊற்றிக்க. போதும் போதும் ஊற்றிக்க. அடி நான் பிழைக்கிற பிழப்புக்கு இது பத்தாதா? சும்மா இன்னொன்று ஊற்றிக்கணும். பெரிய நான் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தேன், அவ்வளோதான். கஞ்சி விட்டுறதே பெரிய பாடு. எச்சு ஊருக்கு நண்பர்களே. உண்மையிலே சொல்கிறேன், இது எங்கள் ஆத்தா பக்குவப்படுத்தின சுண்டை வத்தை. என்னை பார்த்தா அம்மா இப்போ தான் ஊருக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் நண்பர்களே. அதுவாரு கொடுத்தான்னு கேட்குறேன். இல்லைப்பா, அண்ணனுக்கு மெட்ராஸுக்கு வச்சுருக்கிப்பா. மெட்ராஸுக்கு வச்சுருக்கான். இந்த மையம் சரியில்லை, மெட்ராஸ் மையனுக்கு வச்சுருக்கான். அப்புறம் ஆட்டையை போட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? மெட்ராஸ்க்கு. ஓகே நண்பர்களே, நம்ம எந்த வீடியோ ஓட்டலும் ஓடி தொலைய மாட்டுது. நீ சரக்கு கண்ணனில் இறங்க போகிற சரக்கு வீடியோவில். உப்பே போட உப்பு கட்டாது, மோரில் இருக்குல்ல உப்பு. என்ன சொல்கிற? அருமையான பச்சை மிளகா நண்பர்களே. 2 முட்டையை வாங்கி பச்சை நான் முழுசாக கட் பண்ணி போட்டு வதக்கி வச்சான். அதுன்னு சொல்லிட்டான், மரியாதையாக பூரா திட்டு விடாதுன்னு சொல்லிட்டான். சின்னதா சொல்லையா? ஆமாம், பொறிச்சு வச்சுருக்குது அவ்வளோதான். நீ வாட்டில் அள்ளி அடிச்சிட்டேன்னா. இந்த வெயிலுக்கு ஒரு தரமான உணவுனா நம்ம இந்த மாதிரி சாப்பிடாது நல்லது உடம்பு. வத்தலை சாப்பிடுப்பா. நல்ல கஷ்டப்பு. சூப்பராக இருக்குமா? எனக்கு பிடிச்ச உணவுலேயே நல்ல உணவு கோழிக்கால் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோழிக்கால் இட்லி, இல்லாட்டி கோழிக்கால் சுடுசோறு நல்லா பிடிக்கும். அப்புறம் மோர் வத்தல், மோர் சுண்டை வத்தல், மோர் வத்தல், மோர் மிளகா வத்தல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வீடியோ எடுக்க முடியாமல் இருமுமா? முன்னாடியடா வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணுறது என்ன சட்டை விடாமல் இருக்கா? சட்டை ஓடிட்டு கிளுகிளுன்னு இருக்கு வீடியோ. அதனால சட்டை ஓடாமல் வீடியோ போடுறியா? இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ண போகிறேன்? யாருக்கு டெடிகேட் பண்ண போக சொல்லு? அமெரிக்கா அன்னை செந்திலனுக்குதே சொல்லிட்டேல நான்.
உண்மையில சுவையாக இருக்குது. என்னது முடி மாதிரி இருந்துச்சு. மீசையில் முடியை கொஞ்சமாக வைக்கணும். ஆமாம் சொல்லாமல் நண்பர்கள் மீசை எப்படி இருக்கு எடுத்துட்டு நம்மள பூரா கேட்குறேன். நான் மீசை பண்ணிட்டேன் மீசையை காணா அப்படின்னு நீங்கள் வச்சுட்டே காலி வாடா வந்து மோதி போடுறா கால் இன்னைக்கு. வெறுப்பாயிட்டு இன்னைக்கு. நான் பேசிக்கடா ஒரு ரவுடி பார்க்காரு சொன்னாங்க. இதெல்லாம் நான் மீசை நைட்டு வச்சுட்டு வந்தேன்னா எந்திரிச்சு பூட்டையை கட்டிட்டான். ஆஹா கொண்டுட்டியா பூட்டியா பொறுமையாரு இன்னும் அடிக்க பண்ணேன்னு விழுக்க வச்சுக்க. நீ மீசையை வச்சுட்டு வந்தா நான் வச்சிருக்கேயா டெய்லரிங் மிஷின் சிஸ்டரு. இதுக்கு போட்ட நறுக்கிடுவேன் பார்த்துக்க. மீசையெல்லாம் என் உடம்புல எங்கே வேணாலும் கை வைக்கலாம். ஆனால் மீசை மேலே கை வச்சுட்டா முடிச்சுங்க. நான் ரவுடின்னு உனக்கு அடிக்கடி தெரியும். அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நண்பர்களே இதை நான் போய் சேவி மட்டும் ஒரு மீசை வச்சுட்டு வந்தேன் நண்பர்களே. பெட்டி வடியெல்லாம் கட்டிட்டா வேணும் நம்மளை கொண்டுருவேன். மீசை வச்சாலும் எனக்கு வீரம் பயங்கரமாக இருக்கும். வரன்ட்டான் நான் வந்து பொறுமையாக இருக்கும். ஒன்றும் அடிக்க மாட்டேன். ஒன்றும் அடிக்க மாட்டேன். நைட்டு முழுக்க வீட்டை கதை ஒரு டைம் மீசையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ கோவமே வராதோ. சும்மாவே பயந்தாங்கோழி. இதில் ஒரு பெரிய மீசை வச்சுட்டு வந்தாரா பர்சனல் மசாலாம் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காது. இவரை பார்த்து நான் பயந்தேன். கட் பண்ணிடுவேன். கட் பண்ணு பார்ப்போம். அடுத்த வீடியோ போட்டுருவேன். சுண்டவத்தல் வாய்க்குள்ளே போவே இல்லையே. சும்மா அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கு. அது எங்கள் ஆட்டம் கத்தா ஒரு கசப்பாக இருக்கா அப்பா. சுண்டவத்தல் தான் அப்புறம் கசக்கதே செய்யும். சூப்பராக கத்துது. அப்படியா கத்துது? எங்கிட்ட பண்ணி உருமுழுது எப்படி எப்படி ஜோடி எப்படி நீ கத்த வந்தா கத்துது. ஒரு சோடி கிளி சோடி தன்ன தேடுது மானே. அது தெக்கும் கண்டு பசையும் கண்டு அது இப்ப வருமா? சரியான சாப்பாடு இந்த வெயிலுக்கு. இன்னும் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பராக முட்டை பொரியலும் நிறைய ஃபாலோவர்ஸ் யார் சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு இல்லை.
நான் பாரு தயிர் சோறு கஷ்டப்பா நண்பர்களே, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்நிகழ்ச்சியை தோத்தவர்கள் ஸ்ரீ லட்சுமி ரூமுச்சில் மதுரை 14 சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சியாக தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு சுச்சு